நான் இந்த கொஷினை எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, கவர்மெண்ட்டு நாங்கள் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுறோம், எல்லா வகையிலையுமே எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நாங்கள் ஏன் தைரியமாக தெருவுக்குள்ளே நடக்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் வருது, நாய் கடியிலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நான் ரைஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கோம்னா நம்ம பார்க்குக்கு போனால் அங்கே குழந்தைங்கள ஒரு அரவர் விடலான்னு போகிறோம். ஆனால் பார்க்கில் பார்த்திங்கன்னா ஒன்று பெரிய பெரிய எருமை மாடு சைஸில் நாய்ங்க எல்லாமே ஒரு மூலையில் படுத்துட்டு இருக்கும். ஒரு குழந்தை ஒரு வயசு 1.5 வயசு ஒரு 3 வயசு குழந்தைங்களை கூட விட முடியாது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நாய்கிட்ட போகக்கூடாது அப்படின்றது தெரியவே தெரியாது. சும்மா ஒரு வாக்கிங் போகிறவங்கள கூட எழுந்து கொடூரமாக கடிக்குதுங்க. சரி, அப்படி தான் நம்ம ஊரில் கிராமத்தில் விடலாம் அப்படின்ட்டு நம்ம தெருவில் விட்டாலுமே தெரு ஃபுல்லாகவுமே தெருநாய்ங்க இருக்குது. எல்லாமே ரொம்ப அநியாயத்துக்கு மக்களை கடிக்குது. ஏன்னா என் குழந்தைய இப்போ 1.5 வயசு குழந்தைய கடிச்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் கவர்மெண்ட்டுமே பாருங்கள், நாங்கள் எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுறோம். நாங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் இந்த தண்டனையை அனுபவிக்கும் போது தான் அதை தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு யாராவது இதுக்காக ரைஸ் பண்ண முடியும்னா ரைஸ் பண்ணுங்கள். யாராவது இல்லை நாங்கள் நாயெல்லாம் காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு யாராவது பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குழந்தைய தெருவில் விட்டு கடிக்க விட்டு அந்த வலி எப்படி இருக்குன்னு உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நாய் கடிச்சா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் இருந்தாலுமே தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ரொம்ப உஷாராக இருங்க. தெருவில் நடக்கும்போது வாக்கிங் போகும்போது வெளியவே நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால் உஷாராக வாழணுங்க. அந்த நிலைமையில தான் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம்.